Hello students, sublattice எப்படி find out பண்றதுன்னு கேட்டீங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு இந்த டாபிக் அப்லோட் பண்ணுறேன். கொஸ்டின் என்னன்னா, if Sn is a set of all divisors of positive integers n, ADB னா A divides B. Prove that S24D is a lattice. Find also all the sublattices of D24 that contains 5 or more elements. ஸோ இதில் ரெண்டு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்று வந்து S24D is a lattice ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா எல்லா சப்லாட்டிஸஸ் ஆஃப் 24 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று லேட்டிஸு, இன்னொன்று சப்லாட்டிஸு. ஸோ லேட்டிஸ்னால் என்னென்னா போசெட்டு எல்யூபி ஜிஎல்பி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா லேட்டிஸ் சொல்லிடலாம். ஸோ போசெட்டுனா நம்ம ஜஸ்ட்டு ஹேஸ் டயக்ராம் போட்டால் போதும் போசெட்டு. ஸோ ஹேஸ் டயக்ராம் ஆக்சுவலி டெஃபினேஷன் ஆஃப் ஹேஸ் டயக்ராம் கேட்டால் இட்ஸ் அ graphical representation of pose set எழுதினா போதும். ஸோ graphical representation of pose set தான் ஹேஸ் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு வரைக்கும் நம்ம ஹேஸ் டயக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எல்யூபி ஜிஎல்பி இந்த ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா போஸ் செட்டும் ஹேஸ் டயக்ராம் என்னால் ட்ரா பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட்ஸ் அ லேட்டிஸ். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, சப்லாட்டிசஸ். ஸோ சப்லாட்டிசஸும் சேம் திங் தான். D24லேருந்து சப்செட் எடுத்துக்கணும். சப்செட் எடுத்தால் அந்த சப்செட்டு இதே போஸ் செட்டு எல்யூபி ஜிஎல்பி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த சப்செட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை இந்த செட்லேருந்து சப்செட்டாக இருக்கிறதுனால அது சப்லாட்டிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளுடைய செட்டு வந்து என்னென்னா இட்ஸ் அ டிவைசர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இட்ஸ் அ இன்டீஜர். அப்போ இன்டீஜர்ன்றனால நம்ம எல்லா எலிமெண்ட்டுக்கும் எல்யூபிக்கு பதிலாக எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், ஜிஎல்பிக்கு பதிலாக ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். கம்பல்சரி இன்டீஜர்ன்றனால ரெண்டு எலிமெண்ட்டுக்கு கம்பல்சரி எல்சிஎம் எக்ஸிஸ்ட் ஆகும், ஜிசிடி எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ஃபோர் எல்யூபியும் ஜிஎல்பியும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ லேட்டிஸ்னால் என்னது, போசெட்டு எல்யூபி ஜிஎல்பி. சப்லாட்டிஸ்னால் என்னது, லேட்டிஸில் என்ன செட் யூஸ் பண்ணுறோமோ அந்த செட்டோடைய சப்செட் எடுத்து அது போசெட்டு எல்யூபி ஜிஎல்பி எக்ஸிஸ்ட் ஆகுன்னு செக் பண்ணிட்டோம்னா இட்ஸ் அ சப்லாட்டிசஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா S24 தான் லேட்டிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போசெட்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் போசெட் கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் நத்திங் ஹேஸ் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேஸ் டயக்ராம் போடலாம். அப்போ S24ல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், S24ல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ S24ல் 1 24s are 24, நெக்ஸ்ட்டு 2 12s are 24, next 3 8s are 24, next 4 6 are 24, next 5 டேபிள் வராது, next 6 திரும்பி பேக்கில் வர 6 4. ஸோ இதுதான் எலிமெண்ட்ஸு. மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 எலிமெண்ட்ஸ் வச்சு ஹேஸ் டயக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லீஸ்ட் எலிமெண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். லீஸ்ட் எலிமெண்ட் வந்து 1. ஸோ நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 least element. 2 is related with 1, meaning 1 divides 2. Next 3 வந்து related with 2 இல்ல, 3 does not divides 2. அப்போ 3 does not divides 2, 3 compulsory divides 1. ஸோ இது ரெண்டும் distinct element. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவல் பொசிஷன் கொடுத்துருங்க. ஸோ 2 நெக்ஸ்ட்டு இங்கே 3. நெக்ஸ்ட்டு 4 எடுத்துக்கோங்க. 4 எடுத்துட்டு 4 is related with 3 இல்லை, but 4 is related with 2. அப்போ 4க்கு நேராக மேலே 4 எழுதிக்கோங்க. ஸோ 4 is related with 2. ஸோ 4யும் 2யும் கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 6 is related with 3. 6 related with 4 கிடையாது. 6 4ஓட ரிலேஷன்ஷிப் இல்லைன்றனால 4க்கு மேலே போடக்கூடாது, 4க்கு ஈக்குவல் பொசிஷன் கொடுக்கணும். ஸோ இதான் வந்து 6. ஸோ 6 3ஓடையும் கனெக்ட் ஆகுது, 2ஓடையும் கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 8 6ஓட கனெக்ட் ஆகாது, 8 4ஓட கனெக்ட் ஆகும். ஸோ 4க்கு அபவ் கொடுத்துருங்க. ஸோ 8. ஸோ 4யும் 8யும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 12 எடுத்துக்கோங்க. 12 8ஓட கனெக்ட் ஆகாது. ஸோ 8க்கு அபவ் போடக்கூடாது, 8க்கு ஈக்குவல் பொசிஷன் கொடுக்கணும். ஸோ இதுதான் 12. ஸோ 12. ஸோ இது 6ஓடையும் கனெக்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு 4 கூடயும் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 24. ஸோ 24 வந்து 12 கூடயும் கனெக்ட் ஆகும், 8 கூடயும் கனெக்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கும் அபவ் கொடுத்துருங்க. ஸோ 24. ஸோ 8 கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு 12 கூடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஹேஸ் டயக்ராம் என்னால் வர முடியுது. ஸோ திஸ் இஸ் அ
graphical representation of the host set. So first one முடிச்சிட்டோம். next LUB GLB. ஸோ இதில் எனி 2 எலிமெண்ட்ஸ் எடுத்தாலும் எனக்கு LUBயும் GLBயும் எக்ஸிஸ்ட் ஆகணும். LUB GLBனா LCMும் GCDயும் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ நான் ஏதாவது 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ 6ம் 8ம் எடுத்துக்கிறேன். ஸோ எந்த 2 எலிமெண்ட்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க. எந்த 2 எலிமெண்ட்ஸ் எடுத்தாலும் LUBயும் GLBயும் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ 6 எப்படி எழுதலாம்னா 2 3s are 6. நெக்ஸ்ட் 8 எப்படி எழுதலாம் 2 into 2 into 2ன்னு எழுதலாம். ஸோ LUBனா LCM. ஸோ LCM of 6 and 8 பாருங்க. LCM of 6 and 8 என்னது? LCM of 6 and 8 வந்து 24. Next GCD of 6 and 8 என்னது? GCD of 6 and 8 வந்து 2. இப்போ வந்து LCMன்றது LUB 24 செட்ல இருக்கா? இருக்கு. அப்போ எக்ஸிஸ்ட் ஆகுது. செட்டுக்குள்ள இருக்கணும் கம்பல்சரி. நெக்ஸ்ட் GCD of 6 and 8 என்னது? 2. செட்டுக்குள்ள இருக்கா? இருக்கு. ஸோ இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நான் 6 and 8 எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் 1 and 2 எடுத்துக்கோங்க. 1 and 2 எடுத்தீங்கன்னா LCM வந்து 2, GCD வந்து 1. 1 and 4 எடுத்துக்கோங்க. LCM 4, GCD 1. இல்லை 1 and 24 எடுத்துக்கோங்க. இல்லை 3 and 12 எடுங்க. எனி பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எடுத்தாலும் LCMும் GCDயும் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலிமெண்ட் கம்பல்சரி இந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். தேர்ஃபோர் LUBயும் GLBயும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ LUBயும் GLBயும் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால I can say that S24D is a lattice. D is a lattice. So first part வந்து என்ன பண்ணிட்டோம்? சால்வ் பண்ணிட்டோம். lattice கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் ஹேஸ் டயக்ராம் போடுங்க. LCMும் GCDயும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இட்ஸ் a lattice. நெக்ஸ்ட் வந்து சப் lattices. இப்போ சப் lattices. ஸோ இந்த எலிமெண்ட்லேருந்து சப்செட் எடுக்கணும். சப்செட் எடுக்கும்போது அது வந்து கனெக்டட் டு ஈச் அதர் எடுக்கணும். ஸோ நான் வந்து lattice வந்து சப் lattices L1 L2 அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 5 or more எலிமெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்லாட்டிஸ் சின்ன சப்லாட்டிஸ் கூட எடுத்துக்கலாம். 1 கூட 2 கனெக்ட் ஆகிருக்கு, 3 கனெக்ட் ஆகிருக்கு, அண்ட் தென் 6 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 6 வந்து 2 கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு, 3 கூடயும் கனெக்ட். அப்போ இந்த 1 2 3 4 6 என்னன்னா இட்ஸ் அ சப்லாட்டிஸ். இதில் ரெண்டுத்துல எந்த எலிமெண்ட் எடுத்தீங்கனாலும் GCD எக்ஸிஸ்ட் ஆகும், LCMும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ LCMும் இந்த செட்டுக்குள்ளே இருக்கும் GCD. ஆனால் இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ என்கிட்ட எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கணும்னா 5 or more எலிமெண்ட்ஸ் இருக்கணும். மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என் செட்டுக்குள்ளே ஒன்று 5 எலிமெண்ட்ஸ் இருக்கணும், இல்லைன்னா 6 இல்லைன்னா 7. 8 இருக்கக்கூடாது. 8 இருந்தால் ஃபுல் செட் வந்துடும். ஸோ நான் அதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு சப் lattice எடுத்துக்கிறேன். 1 2 3. அப்போ 2 3 எடுத்திருக்கேன். 2 3யோட எது கனெக்ட் ஆயிருக்கு? 6 கூட யார் கனெக்ட் ஆயிருக்கா? 12 கூட யார் கனெக்ட் ஆயிருக்கா? 24. அப்போ lattice 1 எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 2 3 வந்து 6 கூட கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 6 கூட 12 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 12 கூட 24 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? இதில் வந்து மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சப் lattice. இப்போ L2 எடுத்துக்கிறேன். ஸோ L2 என்ன பண்ண போகிறோன்னா 5 எலிமெண்ட்ஸ் கூட இருக்கலாம்ல. அப்போ இந்த 24 மட்டும் விட்டுருங்க. சேம் திங் 1 2 3 3 கூட 6 2 கூடயும் 6 நெக்ஸ்ட்டு 12. ஸோ அந்த எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 1 2 3 6 12 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சப் lattice. இப்போ என்ன பண்ணலான்னா L3 இன்னொரு சப் lattice எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு சப் lattice என்ன எழுத போகிறேன்னா இந்த 3யை விட்டுறேன். 3யை விட்டுட்டு 1 2 2 கூட யார் கனெக்ட் ஆயிருக்கா? 1ஓட 3யை விட்டுருங்க. 2 கனெக்ட் ஆயிருக்கு. 6 12 24. ஸோ 1 2 3யை விட்டுருங்க. 6 12 24. ஸோ இதுவும் எனக்கு ஒரு சப் lattices. ஸோ மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 2 கூட 6 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 6 கூட 12 கனெக்ட் ஆயிருக்கு. 12 கூட 24. இப்போ 1லேருந்து 2க்கு போயிட்டு 6 போனேன்னா இப்போ 1லேருந்து 3க்கு போயிட்டு 6 போடலாம். ஸோ இன்னொரு சப் lattices நான் போடலாம். இன்னொரு சப் lattices எப்படி போடலான்னா 1லேருந்து 3க்கு போயிட்டு 3லேருந்து 6க்கு போயிட்டு 6லேருந்து 12க்கு போயிட்டு 12லேருந்து 24 போகலாம். ஸோ இதுவும் ஒரு சப் lattice. 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எல்லாமே இந்த சைட் தான் பார்த்தோம். இப்போ இந்த சைட் பார்க்கலாம். ஸோ இந்த சைட் பார்த்தோம்னா 2 மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு.
அப்போ இன்னொரு சப்லாட்டிஸ் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா 1 கூட 2 கனெக்ட் ஆயிருக்கு, 2 கூட 4 கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ 4ன்னும் போது நம்ம 6 எடுக்கக்கூடாது. ஸோ 4 கூட 8 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 8 கூட 24 கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் 5 சப்லாட்டிசஸ் வந்து இதில் இருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் வித் ஆர் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ செட்டுக்குள்ளே இப்போ நான் 1 சூஸ் பண்ணுறேன், 2 சூஸ் பண்ணுறேன், 3 சூஸ் பண்ணி 6 சூஸ் பண்ணிட்டு 6 இருக்கிறதுல இந்த 4 சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 6ம் 4ம் கனெக்ட் ஆகல. ஸோ கனெக்டடான லாட்டிசஸ் எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து எல்யூபியும் ஜிஎல்பி எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ வேணா ஒவ்வொரு இதுக்கும் நம்ம லாட்டிஸ் ட்ரா பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ 1 ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 2, 3, நெக்ஸ்ட்டு 6, 6 கூட 2 and 3 கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 12 எடுத்திருக்கோம். ஸோ 12, நெக்ஸ்ட்டு 24. ஸோ இது வந்து ஒரு சப்லாட்டிஸ். ஹேஸ் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஜிசிடி எல்சிஎம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 6ம் 3யும் கூட எடுத்துக்கலாம். 6ம் 3யும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்சிஎம் என்ன வரும்? 6 3யோட எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 6 and 3 6 வரும். ஸோ ஜிசிடி ஆஃப் 6 and 3. ஸோ ஜிசிடி வந்து 3. ஸோ 3யும் உள்ளே இருக்கு, 6ம் உள்ளே இருக்கு. ஸோ 2 எலிமெண்ட்டும் உள்ளே இருக்கு. ஸோ அதே மாதிரி 24ம் 1 எடுத்திங்கன்னா ஜிசிடி 1, எல்சிஎம் 24. 12ம் 24ம் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 12ம் 24 ட்ரை பண்ணால் என்ன வரும்? இல்லை 3யும் 24 கூட ட்ரை பண்ணலாம். ஸோ 3 24னா எல்சிஎம் 1 ஆஃப் 3 and 24. ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 24 வந்து 24. ஜிசிடி ஆஃப் 3 and 24 வந்து 3. ஸோ 2 எலிமெண்ட் உள்ளே இருக்கு. ஸோ நீங்கள் எந்த 2 எலிமெண்ட் எடுத்தாலும் எல்சிஎம் ஜிசிடியும் உள்ளே கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகிக்கணும். இப்போ நான் செகண்ட் லாட்டிஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் லாட்டிஸ் என்னன்னா, செகண்ட் சப் லாட்டிஸ் 1 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 12. ஸோ இதுவும் வந்து ஒரு சப்லாட்டிஸ். ஸோ இதுலேயும் எந்த எலிமெண்ட் எடுத்து எல்சிஎம் ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த எலிமெண்ட் அதுக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 3 12, 6 12, 2 and 3. ஸோ 2 and 3 பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 6 வரும், ஜிசிடி வந்து 1 வரும். நெக்ஸ்ட்டு 3 and 6. ஸோ 3 and 6 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எல்சிஎம் 6, ஜிசிடி 3. ஸோ இதில் எந்த எலிமெண்ட்ஸ் எடுத்திங்கனாலும் எல்சிஎம் ஜிசிடி எக்ஸிஸ்ட் ஆகணும், சச் தட் அது வந்து அந்த எலிமெண்ட் அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 3, 4 and 5 சப்லாட்டிஸஸும் ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக எல்சிஎம் ஜிசிடி எக்ஸிஸ்ட் ஆகும், மீனிங் எல்யூபியும் ஜிஎல்பியும் எக்ஸிஸ்ட் ஆகும். சரி, 4 எல்லாத்துக்கும் ஹேஸ் டயக்ராமும் ட்ரா பண்ணுங்கள். ஸோ திஸ் ஆல் த 5 ஆர் சப்லாட்டிஸஸ் with 5 or more elements. Thank you, students. Have a great day.